ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் வெண்டைக்காயை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வெண்டைக்காய் எடுத்து பாதியாக எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது, வளவளன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது மாதிரி வெண்டைக்காய் பிடிக்காதவங்க, வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு சூப்பரானது மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் நமக்கு தேவையான பொருள்கள். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லாதனால வெறும் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பவுல் நிறைய கடலை மாவு, அதில் 1/4 பவுல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது 3 பூண்டு தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி பசங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வெண்டைக்காயோட பச்சை மிளகாயும் போட முடியாது, அதனால் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுல் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். வடைப்பதத்துக்கு தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த வடையை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். சூப்பரான இந்த வடை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வடையை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த வடையை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம 1 by 1 இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், பூண்டு, இஞ்சி நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி போடுறது பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறமா சால்ட்டு, மிளகாய்த்தூள், இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வடைப்பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயும் ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது, பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம செய்கிற உளுந்து வடை மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வடையை பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் வடை ரெடி. வெண்டைக்காய் வளவளப்பாக இருக்கும், நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. துளி கூட எண்ணெய் உறிஞ்சலை. இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.